மிதுன ராசிக்காரர்கள் ராசியிலே குரு இருக்கிறார். 10வது குரு ராசியில் இருக்கிறார். மிதுன ராசிக்காரருக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்குறார். மிதுன ராசிக்காரருக்கு பொருளாதாரம் சூப்பராக இருக்கும். கடகராசிக்கு பலன். கடகராசிக்கான பலன் 10வது செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்குறார். கடகராசிக்காரர்களுக்கும் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. 2வது சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவீர்கள். வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வீர்கள். சிம்மராசிக்கான பலன். ராசி சூரியனை 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 10வது சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ ராசி சூரியன் 10வது சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறனால சிம்மராசிகளுக்கு பொருளாதாரம் மோகமாக இருக்கும். வருமானம் நன்றாகவே இருக்கும். வருமானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அஷ்டம சனி தான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. மூலம் சில பிரச்சனைகள் இருக்கும். கன்னி ராசிக்கான பலன். ராசி அதிபதி புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். கூட செவ்வாய் சேர்ந்திருக்கனால் நீங்கள் உங்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். அதிகமாக கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா அது ஒரு 10ஆம் இடத்துக்கு பொருளாதாரம் சூப்பராகவே இருக்கும். துளாராசிக்கான ராசி அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசி அதிபதி பலம் இல்லாமல் இருக்கிறார். துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கொள்வது நல்லது. துளாராசிலேயே செவ்வாய் இருக்கிறார். 12வது புதன் இருக்கிறாங்க. உங்களுக்கு செலவெல்லாம் இருக்கும் அதிகமாக. 2வது செவ்வாய் ராசியில் இருக்கிறனால் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. துளாராசிகள் பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்கான பலன்கள். ராசி செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசி செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான். செவ்வாய் 6ஆம் இடத்தை பார்க்குறார். வேலை இல்லாத விருச்சிக ராசிகளுக்கு வேலை கிடைக்கும். 10வது சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் வருமானம் நன்றாகவே இருக்கும். ப்ரொமோஷனாக காத்துக்கொண்டு ப்ரொமோஷன் கிடைக்கும். 2வது குரு 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு வருமானம் நன்றாகவே இருக்கும்.